தாம்பரம் ரயில் நிலைய மறுசீரமைப்பு பணி காரணமாக மின்சார ரயில் சேவை ரத்து. மாநகர பேருந்துகள் கூடுதலாக இயக்கப்படுவதால் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் காவிரி வெள்ள பாதிப்பு பகுதிகளை பார்வையிட்ட வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன். கரையோர குடியிருப்பு வாசிகளுக்கு மாற்று இடம் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல். ஹெல்மெட் அணியாமல் இருசக்கர வாகனம் ஓட்டி சென்ற யூடியூபர் இர்ஃபானுக்கு 1500 ரூபாய் அபராதம். சென்னை போக்குவரத்து காவல்துறை நடவடிக்கை. எனக்கு அபராதம் விதித்ததன் மூலம் ஹெல்மெட் குறித்த விழிப்புணர்வு ஏற்படும் என நம்புகிறேன் என நடிகர் பிரசாந்த் பேச்சு. தமிழ்நாடு முழுக்க ஹெல்மெட் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருவதை நல்ல விஷயமாக பார்ப்பதாகவும் கருத்து. வயநாடு நிலச்சரிவை கேரளா, உத்தரகாண்ட், இமாச்சல பிரதேசத்திற்கான எச்சரிக்கை என்று மட்டும் நாம் பார்க்கக்கூடாது. நமக்கு வராது என்று நினைத்துக் கொண்டு நிம்மதியாக உறங்கிவிட முடியாது என சீமான் எச்சரிக்கை. மேகதாது விவகாரத்தில் மத்திய அரசின் நிலைப்பாடு சந்தேகத்தை எழுப்புகிறது. மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்ட விடவே மாட்டோம் என அமைச்சர் துரைமுருகன் திட்டவட்டம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 51,600 ரூபாய்க்கு விற்பனை. ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்து 6,450 ரூபாய்க்கு விற்பனை. இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருவதை கண்டித்து ஆகஸ்ட் 6ஆம் தேதி ராமநாதபுரத்தில் ஆர்ப்பாட்டம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. பாரிஸ் ஒலிம்பிக்கில் 25 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இறுதிப் போட்டியில் பதக்கம் வெல்லும் வாய்ப்பை இழந்தார் மனு பாக்கர். ஏற்கனவே 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பாரிஸ் ஒலிம்பிக் வில்வித்தையில் இந்தியாவின் தீபிகா குமாரி காலிறுதிக்கு முன்னேற்றம். காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் ஜெர்மன் வீராங்கனை கோரப்பனை வீழ்த்தி காலிறுதிக்கு முன்னேறினார் தீபிகா குமாரி. கோவை, நீலகிரி மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். பழனியில் உலக முத்தமிழ் மாநாட்டிற்கான கால்கோள் விழா கோலாகலம். வரும் 24, 25ஆம் தேதி 2 நாட்கள் மாநாடு நடைபெறும் என அறிவிப்பு. கொல்கத்தா விமான நிலைய ஓடுதளத்தை மூழ்கடித்த மழைநீர். மழைநீரை வெளியேற்றும் பணிகள் தீவிரம். கர்நாடகாவில் ஜோக் அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் வெள்ளம். அருவியின் கண்கொள்ளா காட்சியை பார்த்து ரசிக்கும் சுற்றுலா பயணிகள். பேட்மிண்டனில் தங்கம் வென்ற வீராங்கனையிடம் காதலை வெளிப்படுத்திய சக வீரர். ஒலிம்பிக் ஆடுகளத்தில் மலர்ந்த அற்புத காதல். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.